வணக்கம் பிளெண்டர் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பிளெண்டர்ல எப்படி இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் அனிமேஷன் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுக்கு பேர் வந்து சைக்கடெலிக் அனிமேஷன் சொல்லுவாங்க, இல்ல ஷேப் கிரேடியன்ட் லூப் அனிமேஷன் சொல்லுவாங்க, இல்ல கலர்ஃபுல் கிரேடியன்ட் பேக்ரவுண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு எங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா மோஷன் கிராஃபிக்ஸ் பண்றப்ப யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி ஈஸியாக கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. உங்க பிளெண்டர் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி கர்வ்ஸ் ஒரு சர்க்கிள் செலக்ட் பண்ணுங்க. இப்போ டேப் ப்ரெஸ் பண்ணி எடிட் மோட் போயிட்டு ஏ ப்ரெஸ் பண்ணி வெர்டிஸ் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி சப்டிவைட் கொடுங்க. சப்டிவைட் ஆப்ஷன்ஸில் நம்பர் ஆஃப் கட்ஸ் வந்து 2ன்னு கொடுத்துருங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வெர்டிசஸ் விட்டு ஒரு வெர்டிசஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் ப்ரெஸ் பண்ணி இப்படி உள்ள ஸ்கேல் பண்ணிக்கோங்க. இப்போ ஏ ப்ரெஸ் பண்ணி எல்லா வெர்டிசஸும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி செட் ஹேண்டில் டைப்பில் போயிட்டு வெக்டார்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஸ்டார் ஷேப் எனக்கு கிரியேட் ஆகிடும். இப்போ டேப் ப்ரெஸ் பண்ணி நார்மல் மோட் வந்துருங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைட் ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் கர்வ் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஜாமெட்ரி டேப் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரூட் வேலையை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 7 ப்ரெஸ் பண்ணி டாப் வியூ வந்துட்டு ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஒரு கேமரா செட் பண்ணிக்கோங்க. ஒரு கேமரா கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு வியூ போர்ட்டில் போயிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் 0 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கேமரா வியூக்கு அது ஷிஃப்ட் ஆகிடும். இப்போ ரைட் ஹேண்ட் சைட் ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸில் ரெசல்யூஷனாக HD செட் பண்ணிக்கிறேன். இப்போ வியூ போர்ட்டில் இருக்கிற கேமரா ஐக்கான லாக் ஐக்கான லாக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கேமராவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கேமராவை நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கலாம். அந்த லாக் பட்டனை திருப்பியும் கிளிக் பண்ண அன்லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களால் கேமரா வியூ அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. திருப்பியும் கேமரா வியூவிலேருந்தே உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த லாக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் அன்லாக் பண்ணிவிடுங்க. ரைட் ஹேண்ட் சைட் கேமரா ப்ராப்பர்ட்டிஸில் ஃபோக்கல் லென்த் வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணி ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் டிஃபால்ட்டாக ஒரு 24 இல்லை 20 mm செட் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த ஸ்டார் மாடலை செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஒரு வியூ போட்டை நான் வந்து ஷேடர் எடிட்டராக மாற்ற போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வியூ போட்டை நான் ஷேடர் எடிட்டராக மாற்றிக்கிறேன். இப்போ நியூ பட்டன் கிளிக் பண்ணி ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்ணிக்கோங்க. பிரின்சிபல் BSDF டெலிட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி எமிஷனை டைப் பண்ணி எமிஷன் ஷேடர் கிரியேட் பண்ணி இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இத்தனை வியூ போர்ட்ஸ் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஆனால் என்ன பண்ணுறேன், ரெண்டு வியூ போர்ட் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வியூ போர்ட்ஸ் நடுவில் இப்படி ரைட் கிளிக் பண்ணி ஜாயின் ரைட்னு கொடுத்தா எனக்கு இப்படி ஜாயின் ஆகிடும். அதேமாதிரி கீழே நான் ரைட் கிளிக் பண்ணி ஜாயின் ரைட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டாப் வியூ போர்ட்டில் Z ப்ரெஸ் பண்ணி மெட்டீரியல் வியூ அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அப்ளை பண்ணுற ஷேடர்ஸ் வந்து எனக்கு வியூ போர்ட்லேயே நல்லா கிளியராக தெரியும். இப்போ நம்ம ஷேடர் எடிட்டரில் ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி சர்ச்சில் வேவ் டெக்ஸ்சர் அப்படின்னு கிரியேட் பண்ணி வேவ் டெக்ஸ்சர் நோட் கிரியேட் பண்ணிக்கிறேன். வேவ் டெக்ஸ்சரோட கலர் நோட் எடுத்து எமிஷன் டெக்ஸ்சரோட கலர் நோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வேவ் டெக்ஸ்சரோட செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இப்படி டெக்ஸ்சர் மேப்பிங்கோட எனக்கு கனெக்ட் ஆகும். இது உங்களுக்கு கனெக்ட் ஆகலை, கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணி இது உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா எடிட் மெனுவில் ப்ரிஃபரன்சஸ் ஆட்-ஆன்ஸ் நோட் பிராங்க்லர்னு டைப் பண்ணி அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். டெக்ஸ்சர் கோஆர்டினேட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் நோட் எடுத்து மேப்பிங் நோட வெக்டரோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வேவ் டெக்ஸ்சர் நோடில் எக்ஸ் வேல்யூவை Z ஆக்சஸ்னு வைக்கிறேன், சைனை வந்து சான்னு வைக்கிறேன். இப்போ ஸ்கேல் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போது பிளாக் அண்ட் ஒயிட் மோட்லேருந்து கலராக மாற்றுறதுக்கு ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஒரு கலர் ரேம்ப் நோட் ஆட் பண்ணுங்கள். அதில் கலர் ரேம்போட கலர்ஸை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் ரேம்ப் கலர்ஸை இந்த மாதிரி கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கலர்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அந்த உங்களுக்கு கலர்ஸ் ஆட் ஆகும். அப்போ அந்த கலரை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு கலர் வேண்டாம் அப்படின்னா அந்த மைனஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கலர் வந்து டெலிட் ஆகிடும். ஸோ கலர்ஸ் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது வேவ் டெக்ஸ்சரில் இருக்கிற அந்த ஃபேஸ் ஆஃப்செட் வேலையை அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி அந்த கலர்ஸ் வந்து அனிமேட் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், ஸ்கேலில் இருக்கிற டிஸ்டார்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணும் போது எனக்கு இந்த மாதிரி வந்து கண்ணா பின்னான்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அதுக்காக என்ன பண்ணலாம், ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி சர்ச்சில் செப்பரேட் XYZ அப்படின்னு டைப் பண்ணி அந்த நோட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நோட மேப்பிங்க்கும் வேவ் டெக்ஸ்சரோட நடுவில் ஆட் பண்ணிட்டுங்க. அதில் ZL வேல்யூ எடுத்து வேவ் டெக்ஸ்சரோட வெக்டாரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டிஸ்டார்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இதுக்கப்புறம் ஃபேஸ் ஆஃப்செட் வேல்யூ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது அனிமேட் ஆகும். இப்போ டைம் லைனில் ஸ்லைடரை ஃபஸ்ட் ஃப்ரேமில் வச்சுட்டு ஃபேஸ் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். திருப்பி டைம் லைனில் ஸ்லைடர் மூவ் பண்ணி லாஸ்ட் ஃப்ரேமில் வச்சுட்டு ஃபேஸ் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், உங்கள் ரெடி. சூப்பரில். ஸோ இதை ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். ரெண்டர் இமேஜ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ரெண்டர் ஆகிடுச்சு. எனக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக வரக்கூடாது அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணல ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. அதில் ஃபில்ம் டேபை எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே ட்ரான்ஸ்பரண்ட் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணிவிடுங்க. வேர்ல்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு
இந்த கலர் இருக்கிற வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு கலர் செட் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டர் பண்ணி பாருங்கள். ரெண்டர் இமேஜ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு பேக்ரவுண்டில் கலரோட ரெண்டராக இருக்கும். இப்போது இது அனிமேஷனை ஒரு வீடியோவாக அப்படியே அவுட்புட் எடுக்கிறது அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணல, அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. அதில் ஃபார்மட் டேப் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். HD செட்டிங்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற லொக்கேஷனை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் கிரேடியன்ட் ஷேப்ஸுங்கிற நேம் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுக்குறேன். ஃப்ரேம் ரேஞ்ச் டைம் லைனில் எவ்வளோ ஃப்ரேம் ரேஞ்ச் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களோ அது டிஃபால்ட்டாக இங்கே செட் ஆகிடும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டர் அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா எனக்கு இப்போது சீக்வன்ஸாக எனக்கு இந்த அனிமேஷன் ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். சூப்பரில். இதே மாதிரி நிறைய பிளெண்டர் டியூட்டோரியல்ஸுக்கு இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.